இன்றைக்கி ஆடி 9 வெள்ளிக்கிழமையும் கூட நான் பெருமாள் கோயிலுக்கு வந்துட்டேன். ஸ்ரீ கரிவரதராஜ பெருமாள் கோயில் பெரிய சேக்காடில் இருக்கார். அவருக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா காலைல 10 to 12 எப்போயுமே திருமஞ்சனம் நடக்கும். அதுக்கு தான் வந்திருக்கேன். எப்போயுமே வந்துட்டு கொஞ்ச நாளாக வந்துட்டு என்னால் கலந்துக்க முடியல. அப்போ போன வாரம் வந்துட்டு பெருமாள்கிட்ட நான் வேண்டிட்டு போனேன், பெருமாள் ஐயா திருமஞ்சனம் உங்களுக்கு நடக்கையில் நான் வந்து உங்களை பார்க்கணும், தரிசிக்கணும் அப்படின்ட்டு. எப்போவுமே லேட்டாக திருமஞ்சனம் முடிஞ்சதுக்கப்புறமே போய்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு வீட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 11 மணியை போல் கிளம்புனேன். போனால் அப்போ தான் ஃபஸ்ட்டு சாமி வந்துட்டு தண்ணியால் அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அபிஷேகம் ஸ்டார்ட் ஆச்சு. இருந்து ஃபுல்லாக அபிஷேகமும் முடிகிற வரைக்கும் பார்த்துட்டு வந்தேன் வீட்டுக்கு. போன வாரம் வந்துட்டு அபிஷேகத்துக்கு கரெக்டாக வந்துடணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு போனேன். இந்த வாரம் பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணும்போது கரெக்டாக நான் வந்துட்டேன். இதுதான் வந்துட்டு பெருமாளோட மகிமையே. நம்ம அபிஷேகம் பண்ணும்போது பெருமாளை பார்க்கையில் அவ்வளோ ஒரு மகிமையாக இருக்கும். எப்படின்னா வந்துட்டு அந்த நாமம் போட்டு அவரோட மூஞ்சை கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுருப்பாங்க மற்ற நாட்கள்லாம். இந்த அபிஷேகம் பண்ணும்போது நம்ம முழுமையாக அவரை பார்க்கலாம். அவர் திருவடி பாதங்கள் முதற்கொண்டு அவரோட திருவடி பாதங்கள் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு 2 கண்கள் போதாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி